நம்ம உடம்புல தம்மா துண்டு இருக்க இந்த பைசெப்ஸ் மசில்ஸுக்கு வாரத்துல 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம உடம்புல இருக்க பெரிய மசில்ஸ் குளூட்ஸ், அதாங்க பட்டக்ஸ் மசில்ஸ். 2வது பெரிய மசில்ஸ் குவாட்ஸ், உங்களுடைய முன்தொடை மசில். 3வது பெரிய மசில் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், அதாவது உங்களுடைய பின்தொடையில இருக்க மசில்ஸ். இந்த மசில்ஸுக்கு வாரத்துல 1 நாள் எக்ஸசைஸ் பண்றதுக்கு இருந்து அப்படி கதறுவாங்க. ஸோ இனி யாரும் இப்படிலாம் கதற வேண்டாம். இந்த கம்ப்ளீட் லெக் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணீங்கன்னா இதுவே போதும். என்னென்ன ஒர்க் அவுட், எத்தனை செட்ஸ் அண்ட் எத்தனை ரெப்ஸ் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ல வரும். மெயின் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜென்ரல் வார்ம் அப் பண்ணணும். அதாங்க கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஐதர் சைக்கிளிங் ஆர் ட்ரெட்மில்ல ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் பண்ணணும். நான் இன்னைக்கு ட்ரெட்மில்ல ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணேன். செட்டிங்ஸ் வந்து இன்க்ளைன்ல ஒரு 3லையும் ஸ்பீடு 5.5லையும் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் வாக் பண்ணி முடிக்கும்போது உங்களுடைய பிளட் அதிகமான ஆக்சிஜனை உங்களுடைய லெக் மசில்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ உங்களுடைய லெக் மசில்ஸ் ஃபுல்லாக வார்ம் அப் ஆகி நீங்கள் போடுற வெயிட்டை தாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அழகான மோட்டிவேஷன் கிடைச்சா எப்படி இருக்கும்? வேற லெவலில் செம. சரி, ஓகே. இப்போ சிம்பிளா ஒரு 2 மினிட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் வார்ம் அப் பண்ணுங்க. அதாவது ஒரு 10 பாடி வெயிட் ஸ்குவாட்ஸும், ஒரு 10 லஞ்சஸும், 10 டோ டச்சஸும் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய லெக் மசில்ஸ் இன்ஜுரி ஆகாம பார்த்துக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒர்க் அவுட் பார்பல் ஸ்குவாட் தான். இது வந்து ஒரு காம்பவுண்ட் ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது லோவர் பாடியில் இருக்க எல்லா மசில்ஸுமே செம்மையா ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆப்ஸ் மசிலும் சரி, உங்களுடைய லோ பேக் மசிலும் சரி நல்லா எங்கேஜ் ஆகும். அதனால தான் இந்த ஸ்குவாட்டை இந்த கிங் ஆஃப் ஒர்க் அவுட்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் ஹெவியாவே பண்ணுவேன். எப்படி பண்றேன்னு பாருங்க வாங்க. ஃபர்ஸ்ட் செட்டை ஒரு 50 கேஜஸ் வெயிட்ல வச்சுக்கிட்டு ஒரு 8 ரெப்ஸ் போட்டுப்பேன். அதை முடிச்சுட்டு 2வது செட்டா 90 கேஜஸ் வெயிட்ல ஒரு 8 ரெப்ஸ் போட்டுப்பேன். ஸோ இந்த 2வது செட்டும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு 3வது செட்டில் 100 கேஜஸ் வெயிட் எடுத்துட்டு அதில் 8 ரெப்ஸ் போட்டுப்பேன். ஸோ ஹெவியாக ஸ்குவாட் பண்ண நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சும்மா வார்ம் அப் செட் தான். இனிமேல் தான் மெயின் செட்டே போட போகிறோம். அதாவது மெயின் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4வது செட்டில் 120 கிலோ வெயிட்ல 6 to 8 ரெப்ஸ் கண்டிப்பாக நான் புஷ் பண்ணி என்னோட பெஸ்ட்டாக புஷ் பண்ணுவேங்க. 5வது செட்டில் 150 கிலோ வெயிட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக ஒரு 3 to 4 ரெப்ஸாவது நான் போட்டுருவேங்க. அகெயின் கடைசி செட்டாக 1 ரெப் மேக்ஸ். அதாவது உங்களால் 1 ரெப் எவ்வளோ மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியும் அப்படின்றது தான் 1 ரெப் மேக்ஸ். இதில் நான் கடைசியாக ட்ரை பண்ணது 170 கிலோ வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. இந்த 170 கிலோவில் சப்போர்ட்டே இல்லாமல் என்னுடைய பெஸ்ட்டாக நான் 1 ரெப் மேக்ஸ் போட்டு முடிச்சிடுவேன். இவ்வளோ ஹெவியாக பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நீ பிரேஸும், லம்பார் பெல்ட்டும், ரிஸ்ட் பெல்ட்டும் யூஸ் பண்ணணும். ஹெவியாக லிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் பிகினராக இன்டர்மீடியட்டாக இருந்தால் ஒரு 100 கேஜஸ் வெயிட் எடுத்துக்கிட்டு 8 to 10 ரெப்ஸ் ஒரு 4 to 5 செட்ஸ் வரைக்கும் போட்டிங்கன்னா அதுவே போதும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோடு எல்லாம் பண்ணி இந்த ரேஞ்சில் நான் லிஃப்ட் பண்ணுறேன் இப்போதைக்கு. செகண்ட் ஒர்க் அவுட் லெக் ப்ரெஸ். அகைன் இதுவும் வந்து ஒரு காம்பவுண்ட் ஒர்க் அவுட் தான். லெக் ப்ரெஸ் பண்ணும்போது மெயினாக உங்களுடைய குவாட்ஸ் அண்ட் க்ளூட்ஸ் மசில் தான் ஒர்க் ஆகும். செகண்டரியாக ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் காஃப் மசில்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வார்ம் அப் ஸ்பெசிஃபைடாக எதுவும் வேண்டாம். ஆல்ரெடி நம்ம ஸ்குவாட் பண்ணியாச்சு. அதனால ஆல்ரெடி நம்மளோட லெக்ஸ் எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 செட்ஸ் 280 கேஜஸில் 8 ரெப்ஸ் வச்சு போட்டுப்பேன். தென் 2 more செட்ஸ் 400 கேஜஸில் என்னால் மேக்ஸிமம் 6 to 8 ரெப்ஸ் வரை புஷ் பண்ண முடியும். ஸோ அதனால் 6 to 8 ரெப்ஸ் போட்டுப்பேன். இதுவே பயங்கர ஹெவி ஆகிடும் உங்களுடைய லெக்ஸுக்கு. தேர்ட் ஒர்க் அவுட் லையிங் லெக் கர்ல். இந்த ஒர்க் அவுட் மெயினாக உங்களுடைய ஹாம்ஸ்ட்ரிங் மசிலை ஃபோக்கஸ் பண்ணும். செகண்டரியாக உங்களுடைய காஃப் மசில்ஸ்க்கும் நல்லா ஒர்க் ஆகும். லெக் டே அன்னைக்கு இந்த ஒர்க் அவுட்டை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோர்த் ஒர்க் அவுட் ரொமேனியன் டெட் லிஃப்ட். இந்த ஒர்க் அவுட்டை நான் பார்பலில் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டம்பிள்ஸில் கூட பண்ணலாம். இதுவும் உங்களுடைய ஹாம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு நல்ல எஃபெக்டிவான ஒர்க் அவுட், பட் கொஞ்சம் ட்ரிக்கியான ஒர்க் அவுட். ஸோ நீங்கள் கரெக்ட் ஃபார்மில் பண்ணலன்னா உங்களுடைய லோ பேக் மசிலுக்கு நல்ல ஸ்ட்ரெயின் ஆகிடும். அதனால் கரெக்ட் ஃபார்மில் பண்ணுங்கள்.
ஃபிஃப்த் ஒர்க் அவுட் காஃப் ரைஸ். இந்த ஒர்க் அவுட்டை நல்லா எஃபெக்டிவாக பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்மித் மிஷினில் பண்ணுங்க. முக்கியமாக ஸ்டெப்பரோட எட்ஜில் நின்று பண்ணீங்கன்னா பம்ப் பயங்கரமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இந்த ஒர்க் அவுட்டை சேம் நான் பண்ணுற மாதிரி இதே பொசிஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்ஸ்த் ஒர்க் அவுட்டா உங்களுடைய இன்னர் தை மசிலுக்கு தான். இந்த ஒர்க் அவுட்டை நம்ம அடக்டார் மிஷினில் பண்ண போகிறோம். சீட் பேடை நேராக வைக்காம நல்லா ப்ராடாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டுவோர்ட்ஸ் உங்களுடைய தைஸை புஷ் பண்ணுங்க. ஸோ இது செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். இப்படி பண்ணும்போது உங்களுடைய இன்னர் தை மசில் நல்லாவே ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னர் தையில் இருக்க ஃபேட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பிகினராக இல்லை இன்டர்மீடியட்டாக இருந்தால் நான் சொன்ன இந்த 6 எஃபெக்டிவான லெக் ஒர்க் அவுட்டை நெக்ஸ்ட் லெக் டே அன்னைக்கு ட்ரெயின் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சேனலை வீடியோ பார்க்கறதுக்கு நீங்களே வருவீங்க. அஸ் அ கோச்சா என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் லெக் ஒர்க் அவுட் அன்னைக்கு உங்களுடைய ஆப்ஸும் அடிஷனலாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஆப்ஸில் இருக்க கட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி வரும். நீங்கள் பேக் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி பைசெப்ஸ் பண்ணுறீங்களோ, செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படி ட்ரைசெப்ஸ் பண்ணுறீங்களோ, அதே போல் லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் உங்களுடைய ஆப்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். மொத்தம் 4 அட்வான்ஸ்டு ஆப்ஸ் ஒர்க் அவுட் இந்த வீடியோஸில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நான் பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு லெவலில் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே. அப்புறம் முக்கியமான விஷயம், ஒர்க் அவுட் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு அப்படியே அந்த வீடியோவை உங்களுடைய ஜிம் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.